ஹலோ விவாஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு தகவலுங்க. அதாவது சிஎம் விஜய் அவர்களினுடைய ஒரே மகனான ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய பிறந்த நாள் ரொம்பவே கோலாகலமாக அவர் கொண்டாடி இருக்காரு. இந்த பிறந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தந்தையான தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஃபோன் மூலமாக கால் பண்ணி விஷ் பண்ணியிருக்காரு. விஷ் பண்ணும்போது சில விஷயங்களை தன்னுடைய மகனுக்கு சொல்லியிருக்காரு. அது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி அவர் என்ன சொன்னார், தன்னுடைய மகனுடைய பிறந்த நாளுக்கு அவர் என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து பேசியிருந்தார் அப்படிங்கிறத பற்றின தகவலை தாங்க நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா சிஎம் அவர்களுடைய ஒரே மகனான ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய பிறந்தநாள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கோலாகலமாக அவர் கொண்டாடி இருக்காரு. அவர் தன்னுடைய தாயான சங்கீதா அவர்கிட்ட கூட பார்த்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்களை பெற்றிருந்தார். இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக விளங்கக்கூடிய விஜய் அவர்கள் தன்னுடைய மகனான ஜேசன் சஞ்சய்க்கு ஃபோன் மூலமாக கால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா விஷ் பண்ணியிருக்காரு. விஷ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் நிறைய விஷயத்தை பகிர்ந்து பேசியிருந்தார். ஆனால் குடும்பம் ரீதியாக அவர் எந்த ஒரு விஷயத்தையும் அவர் பர்சனலாக, அதாவது தன்னுடைய மனைவிக்கும் தனக்கும் ஏற்படுகின்ற அந்த விவாகரத்தை பற்றி அவர் எதுவுமே பேசலை. அவருடைய வளர்ச்சிக்கு, தன்னுடைய மகனுடைய வளர்ச்சிக்கும் தன்னுடைய மகனுடைய அடுத்த கட்ட முயற்சிக்கும் பல விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா தற்போது பார்த்திங்க அப்படின்னா ஜேசன் விஜய் அவர்கள் பார்க்கும் பொழுது இப்போ இயக்குனராக கால் பதித்திருக்காரு. அவர் இயக்கிய படம் இன்னும் சிறிது காலத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய பட்சத்தில் இருக்கிறது. அதனால் அதுக்கு வாழ்த்து சொல்லி அவர் இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்களை சாதிக்க, அடுத்தடுத்த திரைப்படங்கள் வெற்றி படமாக அமையணும், உனக்கு என்னுடைய வாழ்த்தும் ஆசீர்வாதமும் எப்போதுமே இருக்கும், அதே நேரம் உனக்காக தந்தையான நான் எப்பொழுதுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, நானும் உன்னுடைய தாயும் பிரிந்தாலும் சரி, நான் தந்தை அப்படின்ற ஸ்தானத்திலையும் சரி, உன்னுடைய கடைசி இது வரைக்கும் நான் கண்டிப்பாக உன் கூடவே இருப்பேன், உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களில் நான் கண்டிப்பாக உனக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் கூறியிருந்தார். இதையடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேசன் விஜய் ரொம்பவே நிகழ்ச்சி அடைந்து தந்தையிடம் அழுதுருக்காரா. இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ ஒரு சப்போர்ட் நீங்கள் பண்ணுவீங்க, இவ்வளோ உறுதுணையாக நீங்கள் என் லைஃப்பில் இருப்பீங்க அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல, பட் நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்காக இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் நிகழ்ச்சியில் அழுது தன்னுடைய தந்தைக்கிட்ட பேசியிருக்காரு. இதையடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் நிறைய ஆறுதல் சொல்றதோடு மட்டும் இல்லாமல் வாழ்த்துக்களையும் குவித்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய தன்னுடைய மகனுக்கு முழு சப்போர்ட், முழு உறுதுணையாக நான் எப்பொழுதுமே இருப்பேன் அப்படின்னு அவர் சொன்ன அந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது பார்க்கும் பொழுது ரொம்பவே ட்ரெண்டாக பேசப்பட்டு வருகிறது. அவர் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் களத்தில் அவர் சந்தித்த விஷயங்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் கட்சி ஆரம்பித்த 2 வருடத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்து இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கார். இப்போவும் அவர் சில மறைமுகமான பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் செய்யக்கூடிய சில நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு கொண்டே அடுக்கடுக்காக இருக்கின்ற சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது தன்னுடைய இந்த சூழ்நிலையிலையும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் தன்னுடைய மகனுக்கு வாழ்த்து சொல்லியதோடு மகனுக்கு வாழ்த்து சொல்லியதோடு மட்டும் இல்லாமல் என்றும் நான் உன் கூட இருப்பேன், உன்னுடைய கஷ்டகாலங்களில் கூட நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன், என்ன நான் தந்தை இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் உனக்கு எப்போவுமே வரக்கூடாது, உனக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக நீ என்னை காண்டாக்ட் பண்ணலாம், என்கிட்ட பேசலாம், எப்போ வேணாலும் பேசலாம், உனக்கான சப்போர்ட் நான் எப்பொழுதுமே தருவேன் அப்படின்னு அவர் சொன்ன அந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பார்க்கும் பொழுது
அவருடைய ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இதையடுத்து பார்த்திங்க அப்படின்னா தாத்தா பாட்டியான சந்திரசேகர் மற்றும் சோபனா ஆகியோரும் வந்து தன்னுடைய பேரனுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. வாழ்த்துக்கள் சொல்லியதோடு அவங்களுக்கு சில கிஃப்ட்ஸையும் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய தாயான சங்கீதா அவர்களை பற்றியும் வந்து விசாரித்திருக்காங்க. இப்படி வந்து அவங்க குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களை வந்து பேசியிருக்கிறதாக சொல்லப்படுதுங்க. மற்றொரு புறமோ பார்த்திங்க அப்படின்னா இந்த சூழ்நிலை ஒரு புறம் இருக்க செய்யும்போது அவருடைய படம் பார்த்திங்க அப்படின்னா ஜனநாயகம் படம் வந்து தற்போது ரிலீஸ் ஆகி ரொம்பவே வந்து வெகு விமர்சையாக வந்து ஓடிட்டுருக்கு. ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்ப்பு வந்து எகிரிக்கொண்டிருந்தாலும் நாளுக்கு நாள் பார்த்திங்க அப்படின்னா ரசிகர்கள் பட்டாளம் வந்து திரைட்டரில் வந்து குவிந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த படத்தின் மீது எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆவலும் இருந்து கொண்டு வருகிறது. இந்த நிலையில் வினோத் இயக்கத்தில் முதல்வர் ஜோசப் விஜய் முதல் முறையாக நடித்த ஜனநாயகன் படம் ஜூலை 23 ரிலீஸ் ஆன நிலையில் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய கடைசி திரைப்படமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்க்கும் பொழுது இந்த படம் வந்து ரொம்பவே வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா பாபி தியோஸ் வில்லனாக நடித்த அந்த படம் ரிலீஸ் ஆன அன்று இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா ரூபாய் 41 கோடி வசூல் செய்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனநாயகன் படம் திரைக்கு வந்த அன்றே சங்கீதா சொர்ணலிங்கம் தியேட்டருக்கு வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் வீடியோ ஒன்றையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. விஜய்க்கு வேறு ஒரு பெண்ணுடன் திருமணத்தை மீறிய உறவு இருப்பதாக கூறி விவாகரத்து கேட்டிருக்கக்கூடிய நிலையில் சங்கீதா எப்படி ஜனநாயகன் படத்தை பார்க்க வந்தாரு, அப்படி என்றால் விஜய் சங்கீதா விவாகரத்து ரத்தாகி விட்டதா அப்படின்னு சினிமா ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மாஸ்க் அணிந்து முகம் தெரியாதபடி கார்ல இருந்து சங்கீதா இறங்கிய வீடியோவால குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் அந்த வீடியோ போலி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஜனநாயகன் பார்க்க சங்கீதா வந்ததை அவர் தரப்பிலோ விஜய் தரப்பிலோ உறுதி செய்யலை. அவரினுடைய பழைய வீடியோவை ஜனநாயகன் பின்னணியில் எடிட் செய்து லேட்டஸ்டாக எடுத்தது போல சொல்லி ஷேர் செய்திருக்காங்க. இது போன்ற போலி வீடியோக்கள் வெளியாகிறது அதிகரித்து வந்துட்டுருக்கு. டெல்லி ஜந்தர் மந்தருக்கு சென்று அங்கு கல்விக்காக போராடிய கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்காரு விஜய் அப்படின்ற ஒரு வீடியோ வெளியாகியிருந்தது. விஜய் அவர்கள் எப்போது டெல்லி சென்றார், கரப்பான்பூச்சி ஆட்களுக்கு எப்போது ஆதரவு தெரிவித்தார் அப்படின்னு மக்கள் வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அந்த வீடியோவை டெல்லி போலீசார் பார்த்துட்டு இது போலி வீடியோ, யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்களுடைய பழைய வீடியோவை எடுத்து அதை ஜந்தர் மந்தரில் எடுத்தது போன்ற ஒரு பொய் தகவலையும் பரப்பியிருக்காங்க. தற்போது எல்லாமே ஒரு வீடியோ வந்தால் அது எடிட் செய்யப்பட்டதா, ஏஐ உதவியுடன் உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிற சந்தேகம் தான் வருது. போலி வீடியோக்களினுடைய காலமாகி விட்டது அப்படிங்கிறதுனால சினிமா ரசிகர்கள் வந்து அவ்வாறு நினைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் சங்கீதாவின் விவாகரத்து வழக்கு ஆகஸ்ட் மாதம் விசாரணைக்கு வருது. இந்த நிலையில் சங்கீதாவினுடைய போலி வீடியோ வெளியானதால் ஒருவேளை இருவரும் சேர்ந்து விட்டார்கள் போன்ற ஒரு பேச்சு வந்து கிளம்பியிருந்தது. இதற்கிடையில் வெள்ளிக்கிழமை குறைந்த ஜனநாயகன் படத்தினுடைய வசூல் சனிக்கிழமை சற்று அதிகரித்திருந்தது. விஜயுடன் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு நடித்த ஜனநாயகன் படம் ஜூலை 24 இந்தியாவில் ரூபாய் 21.15 கோடி வசூல் செய்திருக்கு. நேற்று ரூபாய் 28.50 கோடி வசூல் செய்திருக்கிறது. ரிலீஸ் ஆன 3 நாட்களில் இந்தியாவில் ரூபாய் 92.35 கோடி வசூல் செய்திருக்கிறது. விஜயின் கடைசி படம் உலக அளவில் 3 நாட்களில் ரூபாய் 171.84 கோடி வசூல் செய்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வருகின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும்.